Hello viewers, Tamil admission and TNA 2025 நம்ம அடுத்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 2025க்கு ஒவ்வொரு காலேஜ் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியன் கேம்பஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி கோயம்புத்தூர் ரீஜனில் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், தென் ப்ரைவேட் காலேஜ், டாப் காலேஜஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மிஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் தேவையோ அதை நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025க்கு என்ன, தென் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன, இதுமாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ் கோயம்புத்தூர், ஓகேங்களா. முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குற சில விஷயங்கள் வந்து ஒன்று அட்டானமஸ், அது வந்து இதில் இல்லை, ஓகேங்களா. அது நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2025 இந்த வருஷத்தோட கோடு தான் இந்த காலேஜோட அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸோட கவுன்சிலிங் கோட், சரிங்களா. சரி, இந்த காலேஜ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி போஸ்ட், அதாவது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கிட்ட இருக்கிற மருதமலை ரோட்டில் இருக்குது, ஓகேங்களா. கோயம்புத்தூர் நார்த்தில் இருக்குது. கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து நியர்லி ஒரு 12 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து 12 கிலோமீட்டர்ஸ்லேயும் இருக்குது, ஓகேங்களா. அட்டானமஸும் கிடையாது, அதெல்லாம் தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.aurcc.ac.in, இதுதான் வந்து காலேஜோட வெப்சைட்டு. இங்கே டோட்டலாக வந்து 6 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. என்பி அக்ரிடேஷன்ஸ் எதுவும் கிடையாது, அதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா. 6 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குது. கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி மட்டும்தான். இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. மெஸ் பில் பார்த்தீங்கன்னா 3000 per month வந்தோம். ரூம் ரெண்ட் வந்து 50 rupees, எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் 50 rupees சொல்லியிருக்காங்க. தென் காஷன் டெபாசிட் வந்து 5000, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் வந்து 15,000, அட்மிஷன் ஃபீ 500 rupees சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் ரீஜனல் கேம்பஸில் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸு, சரிங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துருவோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல நம்ம பார்க்க போகிறதுக்காச்சுன்னா, லாஸ்ட் இயர் இன்ட்ரடியூஸ் பண்ண எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் லாஸ்ட் இயர் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் VLSI டிசைன், லாஸ்ட் இயர் தான் உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி வந்து லாஸ்ட் இயர் வந்து 178 வரைக்கும் போயிருந்துச்சு, இல்லைங்களா. பிசி பார்த்தீங்கன்னா அதாவது 36 தான், இல்லைங்களா. லாஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 36, இல்லை. உங்களுக்கு இதில் வந்து ஓசி வந்து 178 வரைக்கும் போயிருக்கு, பிசி வந்து 174.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் வந்து 165, தென் எம்பிசி 172, எஸ்சி 161, தென் எஸ்சிஏ 146 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 183லேருந்து 73 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 66 2018 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைங்களா. 2018 உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 167 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி வந்து 159.5, தென் பிசிஎம் 164.5, எம்பிசி 154, தென் எஸ்சி 152.5, தென் எஸ்சிஏ 154.5, தென் எஸ்டி 99.5. இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து 177லேருந்து 161 வரைக்கும் நம்ம இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 66 2018 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா 176.5, பிசி 172, தென் பிசிஎம் 167.5, தென் எம்பிசி 166, தென் எஸ்சி 156.5, எஸ்சிஏ 152, எஸ்டி 172.5 வரைக்கும் இருந்திருக்கு. இந்த வருஷம் 193லேருந்து 73 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ 66 2018 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 183 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 179, தென் பிசிஎம் 182, தென் எம்பிசி 179, எஸ்சி 170, எஸ்சிஏ 164, எஸ்டி 150.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 191லேருந்து 179 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம், அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்டாக கேட்குற கோர்ஸ் இங்கே கவர்மெண்ட் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. இங்கே அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸஸு, ஓகேங்களா, உங்களுக்கு காலேஜஸில் இருக்காது. பட் ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் ரீஜனில் ஏடிஎஸ் கோர்ஸ் இருக்குது, ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸாக பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் கோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் VLSI டிசைன் கோர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து வேறு எந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லையுமே இங்கே இல்லாத ஒரு கோர்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று, சரிங்களா. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 66 2018 ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட் 187.5 வரைக்கும் போயிருக்கு. பிசி வந்து 182.5, பிசிஎம் 183, தென் எம்பிசி 183.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்சி வந்து 174, தென் எஸ்சிஏ 164.5,
எஸ்டி 164 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 195லேருந்து 185 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். எங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66 2022 ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 189 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி வந்து 181.5, தென் பிசிஎம் 180, தென் எம்பிசி 181, எஸ்சி 176 அண்ட் எஸ்சிஏ 166.5. தென் இந்த வருஷம் 195லேருந்து 185 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கே நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸில் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ்னு வரும்போது உங்களுக்கு ஏடிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 185க்கு மேலே கண்டிப்பாக டெஃபினட்டாக வேணும். தென் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து 180க்கு மேலே வேணும். தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸும் சரி, தென் விஎல்எஸ்ஐ டிசைனும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 175க்கு மேலே டெஃபினட்டாக தேவைப்படுது. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் உங்களுக்கு 165க்கு மேலே டெஃபினட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்ப் லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து நியர்லி 150 ரேஞ்சஸில் இந்த இயர் கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் டிஃபர் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 165 வரைக்கும் மேலே இருக்கவங்க ஷூராக நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ் கோயம்புத்தூர். சரிங்களா, இது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கோயம்புத்தூரில் இருக்கிற கட் ஆஃப் வந்து இந்தந்த பேசிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட கட் ஆஃப் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ் வந்து கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.